400 வருஷம் ஆகுதுங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு பறவை இனத்தை பத்தி இன்னைக்கு ஏன் பேசணும்? இந்த பூமியில வாழ்ந்த ஒரு பறவை இனமே முற்றிலும் அழிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய கடைசி சிங்கம் செத்துருச்சு, கடைசி யானையும் செத்துருச்சு அப்படின்னா அந்த சிங்கத்தோட கர்ஜனையையும் கம்பீரத்தையும் அந்த யானையோட பிரம்மாண்டத்தையும் எப்படி நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாதோ அதே மாதிரியான ஒரு நிலைக்கு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த டோடோ பறவை இனம் போயிருச்சு. இந்த பூமியில ஏற்கனவே அமெரிக்கன் லயன், கொலம்பியா யானைன்னு நிறைய உயிரினங்கள் முற்றிலுமாவே அழிஞ்சு போயிருக்குங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒத்த கொம்பு காண்டாமிருகம், கஸ்தூரி மான், ஏன் நம்ம ஊர் சிட்டுக்குருவிங்க கூட அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பறவை இனங்களும் உயிரினங்களும் அழிஞ்சு போறதுக்கு காரணம் ஒரு வகையில மனிதர்களோ இயற்கையோன்னு கூட சொல்லலாங்க. ஆனா இந்த டோடோ பறவை இனம் அழிஞ்சு போக காரணம் முழுக்க முழுக்க அந்த டோடோ பறவை இனமே தான் காரணம். இந்த டோடோ பறவை இனம் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டதோடு மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடத்தை விட்டுட்டு போயிருக்கு. அது என்ன பாடத்தை நமக்கெல்லாம் விட்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிறது